அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோத்திர பிரியா சூர்யா, கனகப்பிரிய நாரதா என்ற வெறுவெற்றியாளர் அதிகாலையில் ஷான முதலிய சந்தியா மதனசர் கருவுகளை எல்லாம் முடித்து அஸ்தத்தில் 21 நரம்பு கூடிய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் எழுது கொண்டு இப்படி தாயில் சிறந்த கோயில் பிள்ளை தந்தை சமைக்க மந்திரம் பிள்ளையின் அடிப்படை கிடங்க சக்தி லோகம் சென்று எனது தாயை வணங்க வேண்டும் அடிப்படைகளை வெள்ளை கடை கொடுத்து வெள்ளை படை மூன்று வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தை அரசனுடைய சரியாசனம் அமர்வித்த தாய் என்று சொல்லக்கூடிய நாவல் கரைசி நாவலதை என்று போற்றக்கூடிய வழி இழந்த தாய் ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் அன்னை கலைமகளை சந்தித்து அண்ணனுடைய அனுகிரகத்தை பெற்றேன். பூவுலகில் பிறக்கக்கூடிய அனைத்து விதமான ஜீவன்களுக்கும் படைக்கக்கூடிய கடவுள் இருந்து பிரம்மதேவன் அடிப்படையிலே ஆழத்திலே இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் இருந்து வாசம் கொடுக்கிறான், பிண்டப்படுகின்றான் என்று சொல்லக்கூடிய பெருமைக்கூடிய நாயகன் வந்து பிரம்மதேவனை தொழுது அன்னவனை அனுகிரகத்தை பெற்று கைலாயம் சென்று சக்தி குல்சமலையும் சிவனுக்குள் சக்தி சேர்த்து அர்த்தநாரீஸ்வர கோலம் கண்டு அன்னவருடைய அழுத்தத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று பிறகு வைகுண்டம் சென்று எனது பாட்டனை சந்திக்க வேண்டும் என்று காரணத்தினாலே அருளாருக்கு அவ்வளவில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வளவில்லை, அருள் பொருள் இல்லாதவருக்கு எவ்வளவு பாடுற அடிப்படையில் அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினால் என் பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுது ஆசையை பெற்றேன். இப்படி அலைமகள் தலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் இடிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் குறைக்க பெற்றுவிட்ட இந்த நாரத மகிழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமப்பட்டது 1000 நேற்று வந்து நான் தான் இந்த மாதிரி இருக்கட்டும் எங்கிருந்து ஓசை வருகிறது என்பதை பார்க்கும்பொழுது இசை வடிவமாக ஓசை வடிவமாக வரக்கூடிய அடிப்படையிலே எனது கழகம் சரியா நடக்கணும்னு நான் வந்திருக்கிறேன். ஆனா என் தலை வெடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் நினைக்கிறேன் வெடிக்குது சொல்லி இருக்கட்டும். ஏன்னா இது வரைக்கும் வெடிக்காத வந்தா இனிமேல் வெடிக்க போகும். கீழே பிள்ளைகளுக்கு 10 தலை வெடிச்சுட்டு வச்சுங்களேன், 10 ஊருக்கு போலாம்ல. அது சரி, மொத்த தலைவே அது வெடிச்சு 1000 வச்சுக்கணும். அதைத்தான் போயிட்டு இருக்க ஊருக்கு நாடக வேலை செய்வது இருக்கட்டும். காலத்தை அனுசரித்து கடமையை செய்வோம். பாருங்கள் இங்கு நாரதர் நடிக்கும் எஸ்விபி கீதப்பிரியன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக கொண்டாடி அளிக்கப்படுகிறது. பொன்னாடி அணிவித்து புகழாரம் சுட்டிய மாபெரும் கண்ணிய பூமியா புச்சப்பட்டி புதுர்வாழ் கிராம பொதுமக்களுக்கு இந்த நாடக விழாவை புரட்டாசி பெருந்திருவிழாவாக எவர்வான் கிருஷ்ண பரமாத்மனுடைய உற்சவ விழாவை சீரோடு சிறப்போடு நடத்தி வரக்கூடிய விழா பிரிவுகளுக்கும் நாடகத்தை கண்டு ரசிக்க வேண்டும் என்று வருகை தரக்கூடிய சுற்று வட்டார நாடக கலா ரசிகக்கூடிய மக்களுக்கும் அன்பளை பொறுத்து பெருமை சேர்த்த கூறுவலத்தை அந்த அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் கண்ணியம் தவறாத கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்ச்சிக்கு அற்புதமான முறையில் ஒளிபெருக்கி வைத்து மகிழ்ச்சி கடலில் வளர்த்து கொண்டு ஸ்ரீ அம்மன் ஆடியத்தை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மேலும் இந்த நாடகத்தலை அமைப்பாளர் அன்பு அண்ணா ஆபரகுலத்தைச் சேர்ந்த பி சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாத வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொழுகிறேன். இந்த கலைப்பணி நன்றி வாக்கு வைத்தார்கள். கழகத்தை காக்க வேண்டும், காண்பித்தால் கழகப்படுத்த நாட்படுத்த நன்மை. அந்த நன்மையை செய்வதற்கு நாரதன் பொறுப்பேற்றுக் கொண்ட நல்ல வேலையிலே மும்மூர்த்திகளையும் முறையோடு தெரிந்து விட்டால் போதுமா? முன்னவன் மூத்தவன் முழுமுதற் பொருள் காக்கும் கடவுள் கண்ண பரமாத்மா. ஆனால் இந்த கலியுகத்திலே அல்லல்வோம் வழிவிடுவோம் அன்னை வயிற்று பிரத தொழில்வோம் போகா தீரமும் நல்ல குணபதியும் அவர்களுடைய கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைத்தொழுத கணபதியுடைய கீதத்தை நினைக்கலாம். ஆனால் கழகத்தை என்றவாறு இந்த கதைக்கு நாயகனாக கண்ணியமான பூமியிலே புண்ணிய பூமியிலே அதையும் எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய நிகழ்வு. இப்படி எத்தனை நிகழ்வுகளாலும் அழைப்பான் கழகத்துக்கு ஏற்றவாறு கண்ணனை இழைத்தால் கழகத்துக்கு வழிகாட்டுவான் என்ற நம்பிக்கை. கண்ணா 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 கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தார். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார்
ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் கல்லாம் மாணிக்கே கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இது சிந்தும் சுவையாகுமா கடவுள் வாழு கோவிலிலே கற்பூர தீபம் கடையில் அந்த மாடத்திலே முகாரி ராகம் முகாரி ராகம் முகாரி ராகம் அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம் ஏதேதோ மோகம் இனி தீராதோ தாகம் சரிகமப்பதனி எனும் சப்தஸ்வர ஜானம் முறையுடனே புரிந்து கொண்டால் சங்கீதமாகும் சரிகமப்பதனி தான் சானிதபமகரிசா கோதையின் திருப்பாவை பாதையில் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கல்வந்தார் மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கல்லல் வந்தார் ஓதிய மொழி கேட்டு கண்ணல் வந்தார் வாரணம் அணியாக மனம் வரும் மணவாளி மாணவள் வடிவாக கண்ணை வந்தார் மாணவள் வடிவாக கண்ணை வந்தார் மார்கழி பணி நாளில் மங்கையர் இளந்தோளில் மார்கழி பணி நாளில் மங்கையர் இளந்தோளில் தாகுகள் வடிவாக கண்ணல் வந்தார் தாகுகள் வடிவாக கண்ணல் வந்தார் ஆவணி புள்ளாளில் கோதை நல்லாளில் அஷ்டமி திரிபாட்டு கண்ணை வந்தார் அஷ்டமி திரிபாட்டு கண்ணை வந்தார் அந்தியில் இடமாறி சந்தையில் முகமாறி அந்தியில் இடமாறி சந்தையில் முகமாறி சிந்தையில் சிலையாக கல்லல் வந்தார் சிந்தையில் சிலையாக கல்லல் வந்தார் பொம்மகள் பாஞ்சாலி பூங்குயில் தனை காத்தே தென்றலில் வடிவாக கண்ணை வந்தார் தென்றலில் வடிவாக கண்ணை வந்தார் உனது பார்த்தலில் குளிர்களை காத்திட கீதையில் வடிவாக கல்லு வந்தார் கீதையில் வடிவாக கண்ணை வந்தார் சேலெடுத்து கோவை தாழ்ந்து மாணவை மேலிருந்து கல்லு வந்தார் மாணவை மேலிருந்து கல்லு வந்தார் வாழிய பாடுங்கள் வரும் வந்து கேளுங்கள் வாழிய பாடுங்கள் வரும் வந்து கேளுங்கள் வந்திருப்பேன் அந்த கல்லல் வாழ் வந்திருப்பேன் அந்த கல்லல் வாழ் வந்திருப்பேன் அந்த கல்லல் வாழ் வந்திருப்பேன் அந்த கல்லல் வாழ் கண்ணனை இணைப்போம் கழகத்துக்கு வழிகாட்டுவான் பேச கொஞ்சம் கூடல் பேச ஒரு ஷார்ட் வச்சு கொஞ்சம் கையில் வச்சு ஆகிய கண்ணனை இணைத்தால் கழகத்துக்கு வழிகாட்டுவான் நம்பிக்கை பிறந்து விட்டது நம்பிக்கை வீணாக்காமல் நல்லதொரு வேலைகளை நல்லாரை காண்பது என்று
நலமிக்க நல்லூர் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று இந்த நீண்ட இடைவெளிக்கு பின் நமது குச்சப்பட்டி மண்ணிலே வருவதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் வீணாக்க கூடாது என்றால் முதலிலே கால் வைத்து இடமும் கதையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சர்வ சாதாரண சிற்றூராக இருக்கலாம். ஆனால் சிற்றூர் இருப்பது எங்கே என்றால் குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சி நிலம் இருப்பதோ தொண்டை மண்டலத்திலே, தொண்டை மண்டலம் இருப்பதோ சோழ நாட்டிலே. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தெரி பெருமைகள். அப்படி பெருமைகளை அடியேன் ஆராய்ந்து பார்த்தேன். கிடைத்தது ஒரு அற்புதமான ஒரு தகவல். இந்த தகவலை படித்த உடனே பார்த்து படித்து மனம் உருகி கண்களையே அழுததுதான் மிச்சம். பார்த்தீர்களா? காரணம் என்ன தெரியுமா? தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்பார்கள். தமிழா இன உணர்வுகள் என்று சொன்னான் தாடிக்கார தந்தை பெரியார். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் ஜெகத்திலே எடுத்துடும் என்று சொன்னான் பாரதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னான் பாரதிதாசன். இப்படி தமிழுக்கு பெருமை சேர்ப்பதற்கு என்ன ஒரு காரணம் தெரியுமா? 1000 உலகத்திலே எத்தனையோ லட்சக்கணக்கான கோடான கோடியில் வாழக்கூடிய நாடு. கிட்டத்தட்ட 8 கோடி பேரை தமிழகம் தாண்டி இருக்கு. மொத்தத்தில் 130 கோடி தாண்டி இருக்கு நமது பாரத நாடு. ஆனால் அன்றைய உலகத்தை பார்க்கும் பொழுது குறுகிய கால தமிழர்கள் வாழக்கூடிய புண்ணியமான இந்த சோழவள நாட்டுக்கு பெருமை சேர்த்தார் அல்லவா தஞ்சை. இந்த தஞ்சை மண்ணிலே பெருவுடையார் என்று சொல்லக்கூடிய பிரகதீசனுடைய ஆலயத்தை எழுப்பி அதற்கு இன்றும் தமிழருடைய மேன்மையை பறைசாற்றியவன் ராஜராஜ சோழன். இதுல ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு. எப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஆலயம் அதாவது ஆலயத்தை கட்டுறதுக்கு நிர்மாணம் பண்ணியாச்சு. இந்த ஆலயத்தை கட்டினா பிற்காலத்துல உலகத்தில் இந்த ஆலயத்துடைய பேரும் புகழ் பேசப்படுமா? சரி, அப்படி பேசப்படுவதற்கு நாம சிற்பியை வச்சு இந்த கட்டடத்தை எழுப்பி ஆலயத்தை நம்ம எழுப்பிடலாம். ஆனா இதனுடைய இந்த ஆலய பங்கு பாருங்க, அந்த உழைப்பு கட்டணம் எழுப்புறது பங்கு. இதில் இந்த சோழவள நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமனை சாதாரண கடைக்கோடி ஏழை இருக்கா பாருங்க, அந்த ஏழைகிட்ட இருந்து கூட ஒரு காலனா பைசாவாத விடுகணும் அப்படின்றத அன்னைக்கு யோசனை பண்றாரு. இப்ப நம்ம ஊருக்குள்ள வரி வாங்கி சாமி பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா, சரி எல்லாத்தையும் காசு நம்ம நம்ப முடியாது. இப்ப எல்லா கடைக்கோடி ஒரு ஏழையா இருந்தாலும் அவனுக்கு காசு பணம் இருக்கணும், அவன் வரி கொடுக்கணும், இந்த ஆலயம் கட்டுறதுக்கு அவன் நன்கொடை வழங்கணும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? அவன் பொருளாதாரம் இருந்தா தான் இவன் கொடுப்பேன். அப்ப அந்த பொருளாதாரத்துக்கு என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு ஒரே சிந்தனை இருக்கிறாரு. அந்த நேரம் அமைச்சர் வர்றாரு, கேட்கிறாரு, என்ன பண்ணா எதை யோசனை இருக்கிறீங்களே, ஆலயம் எழுப்புறதற்கு எல்லா வேலைகளும் தயாராயிருச்சு, இந்த கடைசி நிமிடத்துல வந்து நீங்க இப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்றாரு. கடைசி தருணத்துல இப்படி எல்லாருடைய பங்கு விடுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணேன், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, அதை நான் சொல்லவான்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய சோழவள நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பசு கோவடை மடல்களே, கோமடம் அதாவது பசுக்கள் இருக்குது, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாடுகள். இந்த லட்சக்கணக்கான மாடுகள்ல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய குடிமனைகளுக்கு பூரா அவங்க குடும்பங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு அதை பகிர்ந்து கொடுத்துருக்கின்றார். அப்படி எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. என்ன காரணத்தை கொடுக்க சொல்ல தெரியுமா? நீங்க கொடுங்க, நான் ஆலயத்தை கட்டிட்டே இருப்பேன், ஆலய வேலையை நான் இருக்கிறேன். சோழவள நாட்டில் எங்கெங்க சிவாலயங்கள் இருக்கிறதோ அந்த ஆலயத்துக்கு கூட நான் பசுமாடை கொடுத்து இல்லையா, ஒரு ஏழை சாதாரண ஏழை கஞ்சிக்கே வறுமையில் இருக்கிறான். நம்ம நாட்டில் அப்படி இருக்கக்கூடாது, இருந்தாலும் ஒரு வறுமை இருந்துட்டா அதை போக்கிக்கிறோம் இல்லையா, இந்த பசுமாட்டை கொடுத்து அது கண்டுபிட்டோம்னா பால் கறந்து அந்த பாலை எடுத்து விற்று வியாபாரம் பண்ணி அந்த அதில் வரக்கூடிய லாபகத்தில் இந்த வெண்ணெய் இருக்கு பாருங்க, இந்த வெண்ணெய் அதை ஊருக்குனா நெய்யாகல, இந்த நெய்யை மட்டும் எங்களுக்கு ஆலயத்துக்கு விளக்கத்தில் கொடுத்தா போதும், மற்ற அந்த பசுவில் வரக்கூடிய லாபம் பூரா உங்களுக்கு அப்படின்ற ஒரு நிபந்தனையோட கொடுத்தாச்சு. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. எல்லாரும் சோழவள நாட்டிலையும் விளக்கு எரிதியா, ஒரே ஒரு இடத்துல எரியல. இதை நகர்வளம் போன அமைச்சர் வந்து சந்திச்சு வந்து மன்னர்கிட்ட சொல்றாரு, ஐயா ஒரே ஒரு இடத்துல சிவாலயத்துல வந்து விளக்கு எரியல அப்படின்னு. அப்படியா? அது எந்த ஒரு துறையூர் பக்கத்துல எவத்தூர் ஒரு ஊர் இருக்கு, அந்த இடத்துல நம்மள சரி அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு ஒருத்தர் மாடு கொடுத்த பங்குதாரர் யாரு, அவர் போய் இப்படி ஆளை கேளுங்கன்னு சொல்லி கேட்டா அந்த இடத்துக்கு நேரம் வண்டியை தேர்ந்தெடுத்து மன்னன் ஏறி போறார். யாரு? ராஜராஜரோடும் அமைச்சரும் ஏறி போய் எவத்தூர் இடத்துக்கு போயிட்டாரு. எவத்துல போய் அந்த அவர்களுடைய பெயர் வந்து மாராயன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த மாராயன் என்று சொல்லக்கூடியவருக்கு 42 பசுமாடு தானமா கொடுத்தாங்க. அப்ப ஒரு போய் வாழ்வு சொல்லிக்கிறது, மாராயன் எங்க வீட்டுல யார் இருக்கா அப்படி சத்தம் கேட்டா, ஒரு சத்தமாச்சு, 2 சத்தமாச்சு, 3 சத்தமாச்சு, ஆளே வர கிடையாது. ஆனால் தட்டு தடுமாறி ஒரு தாய் பச்சிலம் குழந்தைய
அப்படியே சூம்பி சுழிச்சு போய் இந்த முட்டுக்காண்ட வச்சுக்கிட்டு குழந்தை எப்படி இருக்கேன் அது மாதிரி பால் கொடுக்க கொள்ளாம இந்த தாயை நோஞ்சானா அப்படியே தட்டு மாதிரி எந்திரிச்சு வர்றா. வரும்பொழுது மன்னன் கேட்கிறேன், உங்களுக்கு தான் 42 பசுமாடு தானம் கொடுத்தானே, அதன் மூலமா வரக்கூடிய நெய்யை வந்து நீ வந்து ஆலயத்துக்கு கொடுக்கணுமே, ஆனா நீ ஏன் கொடுக்கல, என்ன காரணம் அப்படின்னு தாயிட்ட கேட்கிறாங்க. அந்த அம்மா பேச முடியாம நடுங்கி சொன்னாங்க, மன்னா நீங்க கொடுத்தது உண்மைதான், 42 பசுமாடு கொடுத்தீங்க, அதெல்லாம் உண்மைதான். நானும் என் கணவனும் அதை பரிவாரம் செஞ்சு இது வரைக்கும் நாங்கள் என்ன விளக்கத்தில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஒன்று மண்ணா நடந்து வச்சோம்னா என்ன நடந்துச்சு அப்படின்னும் போது, கிட்டத்தட்ட போன மாதம் காவிரியில வெள்ளப்பொருக்கு எடுத்து வரும் பொழுது இந்த பசுமாடுகளும் என் புருஷன் பசுமாடு வந்து தண்ணீர் எடுத்து போயிடுச்சு. பசுமாட்டை காப்பாற்றான்னு போன என் புருஷனையும் ஆத்துல அடிச்சு போயிடுச்சு. என் புருஷன் செத்து கிட்டத்தட்ட பசுமாடுகள் போய் 1 மாத காலம் ஆகுது. அதனால எங்களால அந்த பணிவிடையை தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னு பொம்பளை சொன்ன உடனே அப்ப அந்த கேட்கிற அந்த பெண்மணிக்கு பதில் மறுபடியும் கேட்கிறாரு, நீங்க சொல்றதை பார்த்தா 1 மாத காலம் ஆகுது, ஆனா 1 வாரம் வரைக்கும் நீங்க விளக்கு எரிச்சலாக எனக்கு தகவல் வந்திருக்கு. இப்ப இந்த 7 நாளைக்கு தான் நீங்க எரிக்கல, அப்ப 1 மாசத்துக்கு அந்த 1 வாரத்துக்கு கிட்டத்தட்ட 3 வாரம் இருக்கு இல்லையா, இந்த 3 வாரம் நீங்க எப்படி விளக்கு எரிச்சீங்க, அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் இந்த அம்மா சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, நான் வந்து குழந்தை பிறகு பார்த்தீங்க பச்சை குழந்தை இல்லையா, என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கணும்ல, இந்த பாலை என்னுடைய மார்பலை கறந்த பாலை என் குழந்தைக்கு கூட கொடுக்காம என்னுடைய இந்த தாய்ப்பாலை கொண்டு விற்று அதுல இருந்து நெய்யை வாங்கி வந்து நான் ஆலயத்துக்கு விளக்கு போட்டீங்கய்யா. இப்ப என் பிள்ளைக்கும் சும்மி போச்சு, என் மார்பும் சும்மி போச்சு, எனக்கும் தாய்ப்பால் நின்று போச்சியா, நான் என்னையா செய்வேன், நீ சாகுறத தவிர வேறு வழிகளை சொன்னாலாம். ராஜராஜ சோழன் மன்னன் இருந்த ஏழை பெண்மணி மாராயனுடைய மனைவி இதை கேட்ட உடனே சொன்னானா, இப்பேற்பட்ட தமிழனுடைய பறைசாற்றக்கூடிய ஆலயம் மட்டும் கிடையாது, இந்த அரசனையும் தலை நிமிர செய்தவள் ஒரு மாபெரும் சோழ நாட்டு மாமன்னுடைய மண்ணில் வாழக்கூடிய ஒரு சாதாரண ஏழை குடிபடைந்த பெண்மணி. அவளை தூக்கலாம் சொல்லி அப்படியே என்ன பண்ண, அந்த பெண்மணியும் குழந்தையும் தூக்கி கொண்டு எடுத்துக்கொண்டு சோழ நாட்டுடைய அரண்மனை கொடுத்து அந்த கோபூஜை செய்யக்கூடிய அந்த பொறுப்புதாரியாக அமைச்சராக நிர்ணயம் செய்து பட்டத்தை வாரி கொடுத்தான். யாரு? ராஜராஜ சோழன். பார்த்தீர்களா, ஒரு ஆலய வழிபாடுக்காக தன் தாய்ப்பாலை கூட கறந்து சுரந்து கொடுத்தவள் தமிழ் பெண்மணி என்றால் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட தமிழருக்கு உள்ள பெருமை எங்காவது இருக்கிறதா? இதை யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஏன் இப்படியெல்லாம் தமிழ் என்று சொல்லக்கூடிய பெருமையை பறைசாற்றுவதற்கு தான் சோழவள நாடு சோறுடைத்து என்ற பட்டம் பெற்ற திருநாள். இப்பேற்பட்ட திருநாட்டுடைய பெருமையை பறைசாற்றுவோம் என்றால் அதற்கு நாமளும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? இரண்டால் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. ஒரு நாடு நல்லா இருக்கும்னா நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கிறோமா? யாருக்கு என்ன நீட்டுன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இப்படிங்க நீங்க நன்றி நாம் பாடுவோம். நஞ்சை கலவிகளின் நாயகனை நீ வாழ்க, நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க, தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பருகுடைய தலைவனே நீ வாழ்க. தஞ்சமதில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் பெருமையர் பெரிய கோவிலுந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே, நாளையில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, நாளையில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே.
வரக்கூடிய நாரதர் போற்றி வளர்க்கக்கூடிய புண்ணியமான பூமியிலே சபையறிந்து பேசு, அதில் சமயம் அறிந்து பேசு, இல்லைகள் பேசாது இருந்து வளர்ப்பார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கான வழிகாட்டியை திகழக்கூடிய நாரதம் எனது கொள்கைகள் கோட்பாடுகள் சரியாக இருக்கும் என்று சொன்னால் இந்த இடத்துல யாராவது இருப்பார்களா? அல்லது ஏதாவது சத்தம் கேட்குமா? இன்னைக்கு என்ன பழைய தொலைக்காட்சி மாதிரி தடங்களுக்கு வந்துருக்கீங்களோ? இருக்கலாம், கேட்கறது இல்லையா? என்னுடைய காலத்தை கேட்கறது ஆளோலம் கேட்கறதுல ஆளோலம் என்ற அருமையாக பாடிக்கொண்டே இருக்கிறார். ஆகிய சொல்லக்கூடிய ஆத்மாவுக்குள் லோகத்தை அடக்கி ஓம் என சொல்லக்கூடிய பரவத்துக்கு புறதை ஆராய்ந்து ஆளோல சோ என்று அழகாக பாடிக்கொண்டிருக்கிறார். இவளுக்காகத்தான் இந்த உறவை மேம்படுத்த வேண்டுமென்றால் நமக்கெல்லாம் எல்லாரும் சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள். என்னால் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இவளுக்காக நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை
ஏகமனதாக தீர்மானம். இந்த தீர்மானத்தினுடைய அடிப்படையெல்லாம் பார்க்கும்போது இசைக்கு மயங்காத உலகத்தில் யார் உண்டோ என்னாலும் ஒரு உலகத்தை பார்க்கக்கூடியவர் பார்ப்பதற்கு மகிழ் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மகிழ் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறைகளை நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மகிழுக்கு பாட தெரியாது. பார்ப்பதற்கு அதுக்கு தான் கொக்கர தருவதியாக இருக்கும். அப்புறம் அதுக்கு பாட பார்ப்பதற்கு கண்ணங்கரையில் என்றிருக்கும் குயிலுடைய குரல்வோசையோ மிக இனிமையாக இருக்கும். இவ்வளவு மயிலை போன்றவுடன் அழகையும் குயிலை போன்ற சாரீரத்தை பெற்றிருக்கிறாள். இப்படி இனிமையான சாரியை வளமெடுத்த மாதரசி சங்கீத ஞானத்தோடு பாடுகிறாள். இதற்காகத்தான் சலகையிட்ட மாதுவாக இருக்கலாமா? ஒரு அம்மானை நாடான தகதிவிதோம் சனங்கையிட்டாள் ஒரு மாவே சங்கீதம் நீ பாடு சலங்கையிட்டாள் ஒரு மாவே சங்கீதம் நீ பாடு சலங்கையிட்டாள் ஒரு மாவே சங்கீதம் நீ பாடு அவள் அதை காண்பதில் பரவட்டும் ஒரு பொன்மானை நான் காண தகதிவிதோம் ஒரு அம்மானை நான் ஆட தகதிவிதோம் 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 தாதரி தந்தரிவா தகதி தந்தரிவம் தாதரி தந்தரி தகதி தந்தரி மனமெங்கு மனம் வீசுது எங்கள் மனமெங்கு மனம் வீசுது சலங்கையிட்டாள் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு அந்த கட்டுடல் முட்டுடல் உயிராவள் சதிராடி மதிதல்லில் கவி சேர்த்தது எங்கள் மதிதல்லில் கவி சேர்த்தது சலங்கையிட்டாள்
சலதியிட்ட மாதுவை சந்திப்பதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு. வாய்ப்பினை வாரி விடக்கூடிய வல்லூர் மக்களை வெகு சேர்வை சந்திக்க வேண்டும். அப்படி சந்தித்து விட்டால் உங்களை எல்லாம் சற்று நேரத்திற்கு சிந்திக்க